ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டேஸ்டியாக ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செய்ய போகிற நல்லெண்ணெய் சிக்கன் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இஞ்சி, தயிர், வரமிளகாத்தூள், அப்புறம் உப்பு, லெமன், சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், சிக்கன், இவ்வளோ தான். நமக்கு குறைவான பொருட்களை வச்சு நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த டேஸ்டியான இது செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நான் ஒரு சிக்கன் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 கிலோ இருக்கும் அந்த சிக்கன். 1.5 கிலோ போட்டுக்கிறேன். தயிர் சேர்த்திக்கிறேன். அதில் தயிர் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு கப்பு தயிர், வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ண தேவையில்லை, நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எலுமிச்சை லெமன் சாறு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் அந்த விதைகள்லாம் இல்லாமல் ஊற்றுறேன். விதைகள் விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நீங்கள் ஊற்றிட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஊற வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாம். ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் சிக்கனை நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், ரைஸுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சு முடிச்சுட்டு இப்போ நான் ஒரு 3 விசில் விட போகிறேன். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வச்சாச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் குறைவான டைம்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது நீங்கள் ரைஸுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே லிக்விடாக அப்படியே வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நான் தண்ணியே ஆக்சுவலாக இதில் ஊற்றவே இல்லை. இதில் சிக்கன்லேயே தண்ணி விடும். அந்த தண்ணியிலே இது பண்ண தான். நாங்கள் இன்னும் கொஞ்சம் எனக்கு ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸு நான் குக் பண்ணுறேன். எனக்கு இந்தளவு ட்ரையாக போதுங்கிறதுனால நான் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி எல்லாம் துவைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் சமைச்சு பார்த்துட்டிங்கன்னாக்கா அடிக்கடி இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்கள் அதை செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குறைவான நேரத்தில் நீங்கள் இந்த நல்லெண்ணெய் சிக்கனை சமைச்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இதை மட்டும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் உங்கள் வீட்டில் அடிக்கடி நீங்கள் இந்த நல்லெண்ணெய் சிக்கன் தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியது தான். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.